ஒரு மைதா மாவு தோசை செய்யலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு, சீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட். அதை நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகு காரம் எடுக்காத அளவுக்கு பொடிசாக கட் பண்ணால் காரம் எடுக்காது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவு சேர்த்துருங்க, பச்சரிசி மாவு சேர்த்துருங்க, கடலை மாவு சேர்த்துருங்க, உப்பு சேர்த்துருங்க, மிளகு இதை மாதிரி உடச்சி சேர்த்துருங்க, ஒன்று மதியமாக உடச்சி சேருங்க, சீரகம் சேர்த்துருங்க, இப்போ நம்ம கேரட் திருவி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துருங்க, பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. காரமே எடுக்காது பச்சை மிளகாய், நல்லா பொடிசாக கட் பண்ணால் காரம் எடுக்காது சாப்பிட்டா கூட. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலரிடுங்க. நல்லா இது மாதிரி கலருங்க. முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க. எல்லா மாவு, உப்பு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா தண்ணி ஆகிடும். அதனால் இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க நல்லா இது மாதிரி. நல்லா இது மாதிரி கரைச்சிருங்க. தோசை மாவு எப்படி கரைக்கணுமோ அது மாதிரி கரைச்சிக்கணும். அவ்வளோதான், கரைச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. முதல்ல இது மாதிரி தண்ணி கரைச்சி இதை மாதிரி ஊற்றிங்க பாருங்கள். மாவு நல்லா கரைச்சாச்சு. இது மாதிரி இருக்கணும். அந்த மிளகு, பச்சை மிளகாய், கேரட் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு. நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு கரைச்சாச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுதில். மாவு பார்த்த உடனே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை போட்டுருங்க. நல்லா காயிட்ட தோசைக்கல் நல்லா காய்ஞ்சாதான் நல்லா முறுமுறுன்னு வரும். நான் இப்போ சாஃப்டாக ஊற்ற போகிறேன். முறுமுறுன்னு கூட வரும். தோசைக்கல் காய்ஞ்ச உடனே இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு மெலிசாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். நான் சாஃப்டாக எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி ஊற்றுறேன்ட்டு. இப்போ எண்ணெயை சுற்றி ஊற்றிடுங்க. நான் ஃபஸ்ட்டு தோசை எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா வேகட்டும் ஒரு சைடு. நான் மூடிலாம் போடல, அப்படியே வைக்கிறேன். நீங்கள் மூடி கூட போட்டு வேக வைக்கலாம். ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் தோசைக்கல்ல ஒட்டாமல் வருது பாருங்கள். ஒரு சைடு வெந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தோசைக்கல்ல விட்டினா மொறுமொறுன்னு வரும். நான் சாஃப்டாக சுடுறேன் தோசை. அவ்வளோதான், தட்டில் எடுத்து வச்சுருங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல தோசை. திருப்பி அதே தோசைக்கல் காஞ்ச உடனே நல்லா மெலிசாக திரட்டி நல்லா மொறுமொறுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் நெய் சுற்றி ஊற்ற போகிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றி காமிச்சேன், இப்போ நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் ஊற்றலாம், நெய்யும் ஊற்றலாம். இது நெய் ஊற்றிருக்கு. ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது பாருங்கள் தோசைக்கல்லாம் ஒட்டாமையே வரும் தோசை. எத்தனை தோசை ஊற்றினாலும் ஒட்டாது தோசைக்கல்ல. நீங்கள் பட்டர் கூட ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லாயிருக்கு. தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். தோசை ரெடி. மைதா மாவு, அரிசி மாவு, கடலை மாவு போட்ட தோசை ரெடி.
நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் செஞ்சுட்டேன். அதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சட்னிலாம் எதுவுமே அரைக்கலை. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி பொடிக்கு நெய்யை உருக்கிட்டு அதில் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்யை வந்து நான் தோசைக்கல் மேலே வச்சு உருக்கிட்டோம் ஹீட்டில். பாருங்கள், இது மாதிரி வச்சிங்கன்னா தோசைக்கல் மேலே உருக்கிடும். இப்போ நம்ம இட்லி பொடியில் ஊற்றி சாப்பிட்றலாம். பாருங்கள், உருகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போது இட்லி பொடி எடுத்து நம்ம நெய்யில் கொட்டி சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்படி நெய் தோசை, மைதா மாவு தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்யில் கொட்டி கலக்கி தோசை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை. கேரட் அதில் சாப்பிடும்போது மிளகு எல்லாம் கொஞ்சம் காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. நம்ம சாப்பிடும்போது நிறைய போட்டு சாப்பிட்டு இட்லி பொடிக்கு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடி காரமாக இருக்காது, நல்லா பருப்பாக தான் இருக்கும். அதனால் நல்லா நிறைய வச்சு சாப்பிட்டா கூட காரம் எடுக்காது. குழந்தைங்களுக்கு ஊற்றும்போது பச்சை மிளகா மிளகு போயும் கட் பண்ணிவிடுங்க. பெரியவங்க சாப்பிடும்போது போட்டு சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு சுடலாம். எப்படி ஒன்றாலும் சுடலாம் இந்த தோசையை. இட்லி தோசைக்கு பதிலாக இந்த தோசை டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசையோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.